ஆரம்ப கல்வியை தாய்மொழியில் கற்றால்தான் அறிவார்ந்த சமுதாயம் உருவாகும். உலக தாய்மொழி தின விழாவில் மாவட்ட நீதிபதி சமீனா பேச்சு. இந்திய அரசின் நேரு யுவகேந்திரா, வ.உ.சி. இலக்கிய மாமன்றம் மற்றும் அருணா கார்டியோகர் சார்பில் உலக தாய்மொழி தினம், வாக்காளர் விழிப்புணர்வு முகாம், விழிப்புணர்வு போட்டி பரிசளிப்பு விழா ஆகிய முப்பெரும் விழா வண்ணாரப்பேட்டையில் நடைபெற்றது. வ.உ.சி. இலக்கிய மாமன்ற தலைவர் மற்றும் அருணா கார்டியோகர் நிர்வாக இயக்குநர் பேராசிரியர் முனைவர் சொர்ணலதா தலைமை தாங்கினார். வ.உ.சி. இலக்கிய மாமன்ற மாவட்ட செயலாளர் நல்லாசிரியர் கவிஞர் கணபதி சுப்பிரமணியன் அனைவரையும் வரவேற்று பேசினார். சிறப்பு விருந்தினராக மாவட்ட நிரந்தர மக்கள் நீதிமன்ற நீதிபதி சமீனா கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். உலக தாய்மொழி பெருமைகள் குறித்து தூத்துக்குடி தாமிரபரணி தமிழ்வள நிறுவனர் ஏ.ஆர். லட்சுமணன் உரையாற்றினார். தொடர்ந்து தமிழக அரசின் விருது பெற்ற எழுத்தாளர் நாரும்புநாதன், சிறப்பாக தமிழ் பணியாற்றி வருகிற நாகர்கோவில் பெரும்புலவர் இளங்கோ ஆகியோர் பாராட்டி கௌரவிக்கப்பட்டனர். விழிப்புணர்வு போட்டியில் கடம்பன்குளம் அரசு ஆதிதிராவிடர் நல மேல்நிலைப்பள்ளி, பர்கிட்மா நகரம் அரசு மேல்நிலைப்பள்ளி, சேரன் மகாதேவி அரசு மகளிர் உயர்நிலைப்பள்ளி, சங்கர் நகர் சங்கர் மேல்நிலைப்பள்ளி, பாளையங்கோட்டை ஜோசப் மெட்ரிக் பள்ளி ஆகிய பள்ளிகளின் மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர். வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. முன்னதாக உலக தாய்மொழி தின சிறப்பு கவியரங்கம் கலைப்பதிப்பகத்தின் ஆசிரியர் கவிஞர் பாப்பாக்குடி ரா செல்வமணி தலைமையில் நடைபெற்றது. கவியரங்கில் கவிஞர்கள் வள்ளி சேர்மலிங்கம், செல்வ மாரிமுத்து, வேதிகா, ராஜேந்திரன், பிரபு, சக்தி வேலாயுதம், மூக்குப்பேரி தேவதாசன், கணபதி சுப்பிரமணியன், முத்துசாமி, ஆணையப்பன் ஆகியோர் கலந்து கொண்டு கவிதை வாசித்தனர். விழாவில் முன்னாள் மாவட்ட கல்வி அதிகாரி ராமசுப்பு, ஆசிரியர் சேதி சொக்கலிங்கம், தலைமை ஆசிரியர்கள் முனைவர் சுந்தரம், மரகதவள்ளி, முன்னாள் தலைமை ஆசிரியர் பொன்னழகன், ஆசிரியர் வெள்ளத்துறை நயினார், தமிழ் முழக்க பேரவை ரவிச்சந்திரன், கவிஞர் கோதைமாறன், பேராசிரியர் மகாலட்சுமி, பணி நிறைவு பெற்ற துணை ஆட்சியர் தியாகராஜன், வ.உ.சி. இலக்கிய பேரவை பனகுடி சங்கர், தலவாய் மாடசாமி, கவிஞர் சுப்பையா, மேகலிங்கம், சுரேஷ், அஸ்வின் மற்றும் பலரும் கலந்து கொண்டனர். நிறைவாக நேரு யுவகேந்திரா நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் சங்கர் நன்றி கூறினார். நிகழ்ச்சிகளை தமிழ் வளர்ச்சி பண்பாட்டு மைய செயற்குழு உறுப்பினர் புன்னைச்சலியன் தொகுத்து வழங்கினார். நிகழ்வில் மாவட்ட நிரந்தர மக்கள் நீதிமன்ற நீதிபதி சமீனா தொடர்ந்து பேசினார்.